Hello students, இந்த வீடியோவில் 10th சோசியலோட பப்ளிக் கம்ப்ளீட் ஆன்சர் கீ இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுனா பப்ளிக்கில் மார்க் தருவாங்க அப்படிங்கிறது பப்ளிக் ஆன்சர் கீ பாயிண்ட்ஸோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆப்ஷன் ஏ லெனின். செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி 1991. Fourth question option A. Next fifth question option C. Next sixth question option C. Next seventh question option D. Next eighth question option B. Ninth question option D. 10th question option A. 11th question option C. 12th question option A. 13th question option A. 16th question option B. Next 2 marks and 5 marks ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் மட்டும் பார்த்துருவாங்க, பேக் சைடு ஆன்சர் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 28 கம்பல்சரி கொஸ்டின். இந்த இதுக்கு ஃபுல் ஃபார்ம் எழுதியிருந்தாவே 1 மார்க் அவாய்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் டைம்லைன் 41th கொஸ்டின் 1930லேருந்து 1950 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு 5 இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ் மட்டும் எழுதினாவே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 8 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் இ ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி, சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி, எயித் ஒனுக்கு ஆப்ஷன் பி, நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி, 10th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 11th ஒனுக்கு ஆப்ஷன் சி, 12th ஒனுக்கு ஆப்ஷன் பி, 13th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, 14th ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ். 15th கொஸ்டின் ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசிய வார்த்தத்தின் 3 வடிவங்கள். இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாவே 3 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் இதில் எழுதியிருந்தாவே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் முஸ்லோரியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள். 1922 அக்டோபரில் முஸ்லோரியின் பாகிஸ்தான்களின் ரோமாபுரி நோக்கி மாபெரும் அணிவகுப்பு ஒன்று நடத்தினர். இது எழுதியிருந்தாவே உங்களுக்கு 1 மார்க் அவார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதியிருந்தால் 2 மார்க்ஸ். 17th கொஸ்டின் திருச்சிராப்பள்ளியின் பேரறிக்கையின் முக்கிய கூறுகள். 1901 ஆண்டு. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஹெட்லைன் எழுதி 1801 இந்த பாயிண்ட் எழுதியிருந்தாலே 1 மார்க். எந்த வருஷம் அந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின் லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள். லக்னோ ஒப்பந்தம் 1916 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஒரு பாயிண்ட் எழுதியிருந்தால் 1 மார்க். நெக்ஸ்ட்டு காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டனர். இதுனா 2 மார்க். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி எழுச்சி 19th கொஸ்டின். இந்த 2 பாயிண்ட் எழுதியிருந்தால் 2 மார்க். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் அண்டைய நாடுகள். இதில் 9 நாடுகள் கொடுத்துருக்கு. இதில் அட்லீஸ்ட் 2 நாடு எழுதியிருந்தாவே 2 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாவே உங்களுக்கு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 21th கொஸ்டின் ஜெயித் காற்றோட்டம்
வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளின் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகளை ஜெயிண்ட் காற்றோட்டம் எனப்படுகிறது. இதில் உங்களுக்கு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு 22 கொஸ்டின். இந்தியாவின் தோட்டப்பயிர்கள் தான் என்னென்ன தோட்டப்பயிர்கள்? தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம். இப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் 2 பாயிண்ட்ஸ் எழுதிருந்தாங்க, இதுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின். பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு. ஹெட்லைன் போட்டு எங்கள் டாபிக் எழுதியிருக்கணும். ஹெட்லைன் எழுதியிருந்தால் அது ஒரு நெட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 25 கொஸ்டின். உயர் நீதிமன்றத்தின் மேல்முறையீடுகளின் அதிகாரங்கள். நெக்ஸ்ட் 26th கொஸ்டின். சார் உறுப்பு நாடுகள். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா. இவை மொத்தம் 7-8 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் 5 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு பசுமை புரட்சி விளைவுகள். நெக்ஸ்ட்டு 28th கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின். சிப்காட். இந்த சிப்காட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது எழுதியிருந்த 1 மார்க். இது எந்த வருஷம் நிறுவப்பட்டது? 1971 தொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்டது. இது எழுதியிருந்த 1 மார்க். அதான் இதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். தேர்ட் கொஸ்டின். ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் நெக்ஸ்ட் 31 கொஸ்டின். பொது சபை. 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தால் உங்களுக்கு 5 மார்க். நெக்ஸ்ட் 32 கொஸ்டின். வங்காள பிரிவுகளின் சுவதேசி இயக்கத்திற்கான இட்டு சென்றது. 33rd கொஸ்டின். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் போட்டு எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் 35 கொஸ்டின். இந்திய காடுகள். காலநிலை, மண் வகைகள், மழைப்பொழிவு, நீர்த்தோற்றங்களின் ஆகியவற்றின் காரணங்களின் அடிப்படையில் இந்திய காடுகள் பின்வரும் வகையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ எழுதி அதுக்கப்புறம் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கணும். காணப்படும் இடங்கள், அப்புறம் காணப்படும் மரங்கள், எந்த இடத்துல ஃபஸ்ட்டு காணப்படுது, ஒரு 2 ஸ்டேட்டாக எழுதியிருக்கணும். கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ். இது காணப்படும் மரங்கள், அங்கே என்னென்ன மரங்கள் இருக்கணும். Next 36th question. Next 37th question. சமத்துவ உரிமை அது எந்த பிரிவு கீழே வருது? பிரிவு 14 முதல் 18 வரை. நெக்ஸ்ட் சுதந்திர பிரிவு. இதுமாதிரி பிரிவு எழுதி சுதந்திர உரிமை
5 உரிமை எழுதி அது என்னென்ன பிரிவுக்குள்ளே வருது அப்படிங்கிறது எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் 38th கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இதில் ஒரு 5 பாயிண்ட் எழுதியிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு 39th கொஸ்டின், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீடு முறைகள். ஃபஸ்ட்டு செலவின முறைகள், இதில் ஃபார்முலா எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வருமான முறை, அதுக்குரிய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு மதிப்பு கூட்டு முறை, அதுக்குரிய ஃபார்முலா இதில் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 40 கொஸ்டின், ஜிஎஸ்டி அமைப்பு. ஜிஎஸ்டி எந்த வருஷம் ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்டது? ஜூலை 2017. இது எழுதியிருக்கேன், உங்களுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டியோட குறிக்கோள் என்ன? ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பதாகும். இதில் உங்களுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட்டு 41 டைம்லைன். ஏதோ ஒரு 5 ஈவெண்ட்ஸ் மட்டும் எழுதியிருந்தால் போதும். 1930 1950 இந்த இம்பார்ட்டன்ஸ் ஈவெண்ட்ஸ்னு எழுதியிருக்கணும்.